என்ன கேட்க வேண்டும்? இனி நான் பிறக்க விரும்பவில்லை, நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் துணிவும் எனக்கு தர வேண்டும். என்னை ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். நீதே எனக்கு அருள் செய்யணும். அதுக்காக நான் வறுமையில் வாடக்கூடாது, மிகுதிய செல்வத்தை கொடுத்து என்னை மயக்கக்கூடாது. நீதே அருள் செய்யணும். சுத்தவாதி, சுத்த ஆன்மீகம் இருக்காப்பா. அகத்தீசன் பூஜை செய்யும் ஒரு முறை இருக்கு. சுத்த ஆன்மீகவாதி கேட்குறான், வணங்குறான், செல்வத்தையும் கொடுத்து திமிரும் கொடுத்தா வாழ்க்கை நான் நரகத்துக்கு போடுவான். நாம் சுத்த ஆன்மீகவாதிகள் வேணா செல்வம், ஆனால் அதே சமயத்தை பொல்லாத வறுமையை நான் விரும்பவில்லை. எனக்கு வறுமை இல்லாத வாழ்வு வேண்டும், உன் திருவடியை பற்ற வேண்டும். நான் பாவி என்று பெயரெடுக்காது கேடு, ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாம படையான்னு சொல்லுவார். நான் பாவியாக இருக்க நீத அருள் செய்யணும் கேட்பா சுத்த ஆன்மீகவாதிகள். சொல்லி தரணும் அவனுக்கு, இவருக்கு கேட்கணும்னு. இல்லைன்னா செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டு போ நரகத்துக்கு போடுவான். ஆக அவன் அப்படி கேட்க மாட்டான். தலைவனை யாருன்னு தெரியாது அவனுக்கு. ஏதோ ஏமாற்றுகின்ற அறிவே அவனுக்கு தலைவன். பொய் சொல்லுவதே அவனுக்கு பெரும் படை. அது அவன் தான் ஆன்மீக, அவன் போலி ஆன்மீகவாதி. ஆகவே நம்ம சங்கம் வளர்ந்தால் நிச்சயமாக சுத்த ஆன்மீகம் பரவும் என்பதுகளுக்கு தெரியும். நாம் எல்லாம் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்றும் சுத்த ஆன்மீகம் பரவ வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை கேட்டுக்கொண்டு ஓம் அகத்தீசாயினம், 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 ஓம் அகத்தீசாயினம். அன்பர் கைலாசம் அவர்கள் உண்மை ஆன்மீகம் போலி ஆன்மீகம் என்று கேட்டதற்கு இந்த தேதி 11/5 இரவு 8 மணி 8 மணிக்கு மேலே பேசியிருக்கிறோம். இடம் ஓங்காரக்கூடிய இந்த இப்போ சொல்லப்பட்ட கருத்துக்கள் யார் மீதையும் காழ்ப்புணர்ச்சி, யார் மீதும் பொறாமைப்பட்டோ காழ்ப்புணர்ச்சியோடு நான் பேசவில்லை. உண்மை ஆன்மீகம் இப்படி தான் இருக்கும். அது ரொம்ப வெண்ணெய் போன்று, உண்மை ஆன்மீகம் வெண்ணெய் போன்று மிருதுவாக இருக்கும். போலி ஆன்மீகம் கரடு முரடாக இருக்கும். ஆகவே அவரவர்கள் இது போன்ற உலகத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் தலைவனை பூஜை செய்து ஆசி பெற்றுக் கொள்ளணும்.